யோசிச்சு பார்த்தா அந்த பெங்குயினோட பயணம் நம்ம வரலாறுல பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சவங்கள ஞாபகப்படுத்துது. மத்தவங்களுக்கு அவங்க செய்யறது பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் அவங்க தங்களோட இலக்குல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அந்த ஒரு பிடிவாதம் தான் அவங்கள ஜெயிக்க வச்சது. Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. இன்டர்நெட்ல வைரலான அந்த ஒத்த பெங்குவின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திடீர்னு அதோட கூட்டத்தை விட்டுட்டு தனியா ஒரு பாதையில போச்சு. ஆனா ஏன்? வாங்க அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். கதையோட ஆரம்பமே இதுதான். ஒரே ஒரு பெங்குவின். அதுக்கு முன்னால இருந்தது ஒரு பெரிய மலை. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன்? இந்த ஒரு கேள்விதான் சோஷியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய இடங்கள்ல வரைக்கும் எல்லாரும் யோசிக்க வச்சது. எதுக்காக அந்த பெங்குவின் அப்படி ஒரு முடிவை எடுத்தது? முதல்ல இந்த வைரல் பெங்குயின் வீடியோ எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கலாம். இது ஒரு 15 வருஷம் பழைய டாக்குமெண்ட்ரியிலிருந்து எடுத்த ஒரு சின்ன கிளிப். அந்த படத்தோட பேரு என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். இதை டைரக்ட் பண்ணது யாருன்னா ரொம்பவே பிரபலமான வெர்னர் ஹெர்சாக். சரி, அந்த சீன்ல என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் ஒரு பெரிய பெங்குவின் கூட்டம், அதுங்க வாழ்றதுக்கே ஆதாரமான கடல் பக்கத்துல இருக்கு. ஆனா ஒரே ஒரு பெங்குவின் மட்டும் திடீர்னு நிக்குது. கூட்டத்தை விட்டு திரும்பி உயிர் வாழவே முடியாத ஒரு பனிமலைய நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. இது நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் பயணம், அதுல உயிர் பிழைக்கவே வாய்ப்பில்ல. இத பார்த்ததும் நம்ம எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், ஏன்? இந்த ஒரு காட்சிய பார்த்ததும் மக்கள் சும்மா இல்ல, இதுக்குள்ள என்னென்னமோ கதைகளையும் தத்துவங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு செயலுக்கு 2 வெவ்வேறான அர்த்தங்கள் வந்துச்சு. ஒரு குரூப் என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு ஹீரோ ஏன் வழி தனி வழின்னு கூட்டத்திலிருந்து விலகி தனக்கான பாதையை தேடி போற ஒரு மோட்டிவேஷனல் சிம்பிள் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இது வாழ்க்கையில விரக்தி அடைஞ்ச ஒரு பெங்குவின், அதனாலதான் இப்படி போகுதுன்னு ஒரு சோகமான கதையும் சொன்னாங்க. இந்த ஹீரோ கதை சோக கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அறிவியல் இதுக்கு என்ன சொல்லுது? உண்மையிலே என்னதான் காரணம்? உண்மையிலே அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பூர்வமான காரணம் என்ன? அந்த பெங்குவின் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்ததா, இல்ல வேற ஏதாவது நடந்ததா? அறிவியல் ரீதியா பார்த்தா இதுக்கு பேரு நியூராலஜிக்கல் டிஸ்ஓரியன்டேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அதோட மூளைக்குள்ள இருக்கிற டைரக்ஷன் காம்பஸ் உடைஞ்சு போச்சு. அதாவது அந்த பெங்குவின் எந்த முடிவையும் எடுக்கல, அதுக்கு மூளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்புனாலேயோ இல்ல கடுமையான பசியினாலேயோ திசைய சரியா கணிக்க முடியாம குழம்பி போயிருக்கு. அவ்வளவுதான். இதோட விளைவு ரொம்பவே சோகமானது. என்ன நடக்குதுன்னா, அந்த பெங்குவின் மலையத்தான் கடல்னு தப்பா நினைச்சுக்குது. அதனால அது சாப்பாடு இருக்கிற இடத்த விட்டுட்டு எதிர் திசையில நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் உடம்புல இருக்கிற சக்தி மொத்தம் தீர்ந்து போய் பசியாலையும் சோர்வாலையும் அந்த இடத்துலயே இறந்து போயிடுது. இந்த டாக்குமெண்ட்ரிய பாக்குற எல்லாருக்கும் அடுத்த ஒரு கேள்வி வரும். சரி, சுத்தி விஞ்ஞானிகள் இருந்தாங்களே, ஏன் யாரும் அந்த பெங்குவினை காப்பாத்த முயற்சி பண்ணல? உண்மை என்னன்னா, இதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் இந்த மாதிரி திசை மாறி போன பெங்குவின்களை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது தூக்கின் போய் கூட்டத்துல விட்டாலும் அது திரும்பவும் அதே மலைகளை நோக்கியே நடக்க ஆரம்பிச்சிருமா. ஏன்னா பிரச்சனை அதோட மூளையில இருக்கு, அதை அவங்களால சரி செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அண்டார்டிக் உடன்படிக்கைன்னு ஒன்னு இருக்கு. அதன்படி அங்க இருக்கிற வனவிலங்குகளோட வாழ்க்கையில மனுஷங்க எந்த காரணத்து கொண்டும் தலையிடக்கூடாது. நாம அங்க பார்வையாளர்கள் மட்டும்தான். அவங்க உலகத்துல நாம ஒரு அங்கம் கிடையாது. அப்போ ஒரே கதைக்கு இப்போ 2 பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் அறிவியல் சொல்ற உண்மை, இன்னொரு பக்கம் நாம பாக்குற தத்துவம். இது ரெண்டையும் எப்படி நாம சேர்த்து பாக்குறது? இந்த கதையோட மையமே இதுதான் நினைக்கிறேன். அறிவியல் சொல்லுது இது ஒரு மூளை கோளாறு, ஒரு விபத்துன்னு. ஆனா நம்ம கண்கள் பாக்குறது என்ன? ஒரு நோக்கம், ஒரு உறுதி, ஒரு தைரியமான பயணம். இது ரெண்டுமே உண்மையா இருக்க முடியுமா? இதுக்கு அந்த படத்தை எடுத்த டைரக்டர் வெர்னர் ஹெர்சாக் சொல்றதே ஒரு நல்ல பதிலா இருக்கும்னு தோணுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையில சில விஷயங்கள் ஒரு கலை மாதிரி. அதை நாம வெறும் அறிவியல் கண்ணோட்டத்துல மட்டும் ஆராயக்கூடாது, அதோட அழகையும் அதுக்குள்ள இருக்கிற தத்துவத்தையும் ரசிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறார். யோசிச்சு பார்த்தா அந்த பெங்குயினோட பயணம் நம்ம வரலாறுல பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சவங்கள ஞாபகப்படுத்துது. மத்தவங்களுக்கு அவங்க செய்யறது பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் அவங்க தங்களோட இலக்குல ரொம்ப உறுதியா இருந்தாங்க.
அந்த ஒரு பிடிவாதம் தான் அவங்கள ஜெயிக்க வச்சது. அப்போ கடைசி கேள்வி இதுதான். இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் உண்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்ச பிறகும் அந்த ஒத்த பெங்குயினோட கதை ஏன் இன்னமும் நம்ம மனசை விட்டு போகல? ஒருவேளை காரண அறிவுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையிலயும் தனிச்சு ஒரு பாதையில போறதுலயும் நாம ஒரு அர்த்தத்தை தேடுறோமோ என்னவோ. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?